வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். துணிச்சலா பல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். பாட்டேன் போட்டேன் குழந்தைகள் யாரோட உதவி எனக்கு தேவையில்லை, நானே களமிறங்க போறேன்னு நீங்க செயல்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு வில்லேந்திய வீரன் தான் உங்களுடைய அடையாளமே. நீங்கள் சரியான இலக்கோட பயணிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், மனசை ஒருநிலைப்படுத்த செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பான பலனை பெற முடியும்னு சொல்லலாம். நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் பிறந்திருக்குது. எப்படியாவது நீங்கள் வேலை செஞ்சு முடிக்கணும்னு தொடர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம். தொடர்ந்து மனம் இல்லைனாலுமே விருப்பம் இல்லாத பல செயல்களை நீங்கள் தொழில் ரீதியாக செஞ்சுருப்பீங்க. இனி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சாதகமான பலனை பெறக்கூடிய வாய்ப்பு தான். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தயங்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம். அனுபவர்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சில நேரம் சவால்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தாலுமே அதை சிறப்பாக செய்ய முடியக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைச்சிருக்குது. பொதுவாகவே நீங்கள் எதையுமே இந்த காலத்தில் சாதிக்க முடியும். எந்த நேரத்தில் எந்த வேலையை சரியாக செய்யணுங்கிற ஒரு யோகங்கிறது உங்கள் மனசில் பிறக்கும். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவாக செய்கிறதா இருந்தாலுமே ஒரு தகுந்த ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக தேடி வரும். நேர்மையாக வாழணுங்கிற எண்ணம் தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். தொடர்ந்து ராசிநாதன் குரு சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து பாக்கியாதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்கிறது, தொழில் சாணத்தில் புதனோட இணைஞ்சிருக்கிறது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு யோகத்தை தான் அள்ளித்தர இருக்கிறாங்க. இதனால தான் நேர்மையான சிந்தனையோடு நீங்கள் கிளம்பிறங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே மனசில் ஏற்பட்டிருந்த தேவையில்லாத குழப்பம் எண்ணம் இதெல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து தன்னம்பிக்கை கூடி வரதால எல்லா வகையிலும் உங்களுக்கு தேவைகள் பூர்த்தி ஆகும்னு சொல்லலாம். வழக்கு மாதிரியான விஷயம் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். இது வரைக்குமே ஒரு அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், ஒரு தாய் ரீதியாக பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. பல மனஸ்தாபங்களை நீங்கள் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை தான். இனி விலகி இருந்தவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு. உங்களை பற்றின அபிப்பிராயத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ நல்ல முறையில் இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் செயல்படுத்துன்னு நினைக்க மாட்டீங்க. அது கடைசி வரைக்குமே அது எப்போ ஏற்பட்ட விஷயங்கிறத நீங்கள் கணிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் தீவிரமாக இந்த காலத்தில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சிறப்படையும். அதே மாதிரி முக்கியமாக கொஞ்சம் முன்கோபத்தை இந்த காலத்தில் கட்டுப்படுத்த பாருங்கள். இதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படைய வாய்ப்பு. பேசுகிற பேச்சை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது உங்கள் வார்த்தைக்கு தேடி வரும். உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுத்தி நடக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அதனால தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சிறப்பாக இருந்தாலும் முன்கோபத்தை இந்த காலத்தில் குறைச்சிக்கொள்றது நல்லது. முன்கோபம் அதிகப்படியாக வெளிப்படுறதால இந்த காலத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையை பொறுத்த வரைக்குமே எதில் யாருமே நிற்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். நல்லா யோசித்து எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இந்த காலத்தில் பேச பாருங்கள். நண்பர்கள் வகையில் இந்த காலத்தில் அனுகூலமான பலன் இருந்தாலும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உறவினர் வகையிலுமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. மற்றவங்க விஷயங்களை இந்த காலத்தில் கொஞ்சம் தலையிடுறதை தவிர்த்துட்டு வர பாருங்கள். குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த வீண் தொல்லை எல்லாமே நீங்கும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் பெற இருக்கிறதால குடும்ப சூழ்நிலையில் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இது வரைக்குமே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நேரங்காலம் பார்க்காம நீங்கள் உழைச்சிருந்தாலுமே ஒரு நல்ல பேருங்கிறது வாங்கியிருக்க முடியாது. தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களில் உங்கள் வேலையை அதிகப்படியாக வாங்கியிருப்பாங்க. ஒரு கசக்கு பிழிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான். சாப்பாடு கூட சரியான நேரத்தில் சாப்பிட முடியாத நிலைமையில் தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே மாற்றமாக கிடைக்க போகுது. தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நிலையான குறிக்கோளோடு நீங்கள் பயணிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்படையும். தொடர்ந்து வாழ்க்கை துணை வழியில் ஒரு குணத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு, பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அவங்களுடைய மனமறிந்து செயல்படுறதால தொடர்ந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதைங்கிறது தேடி வரும். நண்பர்கள் விஷயங்களும் இந்த காலத்தில் உங்கள் கருத்துக்கு முன்னுரிமை தருவாங்க. வீடு மனை வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாகன விஷயத்தை பொறுத்த வரைக்குமே புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா பழைய வாகனத்தை நீங்கள் பழுது பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த காலத்தில் அமையலாம். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, திருமண தடை நீங்கக்கூடிய வாய்ப்புன்னு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு தான். பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், ஊதிய உயர்வு, பதவி உயர்வுங்கிறது தானாகவே கிடைக்கும். கூட்டு தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த காலத்தில் சாதகமான பலன் இல்லைனாலுமே வியாபார ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் பெற இருக்குதுன்னு சொல்லலாம். தெய்வீக வழிபாடு, ஆன்மீக எண்ணம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அதிக நேரமாக இந்த காலத்தில் கொஞ்சம் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் செய்ய பாருங்கள். வீண் அலைச்சலுங்கிறது இந்த தேவையில்லாத பயணங்களால் ஏற்படும்.
பொதுவாகவே தனுசு ராசி அன்புகள் சுயநலம் பார்க்காம எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஆற்றல்ங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மற்றவங்க விஷயங்களை இந்த காலத்தில் தலையிடாமல் இருந்து கொள்வது தான் நல்லது. வீணான பழிச்சொல்ல இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவினர் வகையிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். விலை இருந்த உறவு கூட இந்த காலத்தில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட தான் நல்லது. பொதுவாகவே தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது முக்கியமாக தேவைப்படக்கூடிய காலகட்டம். வசதி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். எந்தவித தடையுமே இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அதிகப்படியான உழைப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த நாட்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மனசில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை நீக்கினாவே போதும். தன்னம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பூர்த்தியாகும். வழக்கு மாதிரியான விஷயம் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அப்பப்போ திடீர் செலவு மட்டும் உண்டாகலாம். இருந்தாலும் செலவுக்குண்டான வருமானங்கிறது கிடைக்கும். சில நேரங்களில் தொழில் ரீதியாக ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிறது. உழைப்பு அதிகமாகிறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை சிறப்படையக்கூடிய வாய்ப்பு, சேமிக்கக்கூடிய வாய்ப்புன்னு அடுத்தடுத்த கட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த காலத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. வீணான மனக்கவலை எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையுமே நீங்கள் இந்த காலத்தில் சமாளிக்க போகிறீங்க. அப்பப்போ வீண் அலைச்சல் மட்டும் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் நினைச்சபடியே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சில நேரங்களில் டென்ஷன், கோபங்கிறது அதிகமாகலாம். இதனால் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய பாருங்கள். நீங்கள் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடையூறுங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு. பழைய பாக்கி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலை சுமையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு அலைச்சலாக இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். சொல்ல எப்படியாவது காப்பாற்றணும்னு நீங்கள் பாடுபடுவீங்க. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க தவறினாலும் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க பாடமுள்ள கவனமாக படிச்சுட்டு வர பாருங்கள். கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தான். மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். தொடர்ந்து பல வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வண்டி, வாகனம், வீடு இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படலாம். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கிய விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பிராண சக்தி குரு பகவான் தான். குரு பகவான் வழிபாடை நீங்கள் எப்போதும் செஞ்சுட்டு வர்றது நல்லது. குறிப்பாக வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடுங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்துமே நீங்கள் குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான். கடன் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் பெறதா இருக்கட்டும், கடன் கொடுக்கறதா இருக்கட்டும் யோசித்து செஞ்சுட்டு வர பாருங்கள். எதையுமே துணிந்து செயல்படக்கூடிய ஆற்றல் பிறக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்க எதையுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு ஈடுபட பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் வெளியிடங்களில் வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நல்லதாக தான் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. மனசில் தைரியம் கூடி வரதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படையும். புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக போட்டிகள்ங்கிறது உங்களுக்கு இனி நீங்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிறது. தொழில் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை பெற முடியும். புதிய முதலீடுகள் இந்த காலத்தில் நீங்கள் செய்யலாம். பல வகையிலும் எதிர்ப்புகளுக்கு ஆளாகியிருந்தவங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதால பல வகையில் ஒரு நன்மதிப்பை பெற போகிறீங்க. மனசில் ஏற்பட்டிருந்த கவலைங்கிறது இனி நீங்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. அதனால் தனுசு ராசி அன்புகள் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு. மக்கள் செல்வங்கிறது கூடி வரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நினச்சபடியே சாதிக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு நேர்மறையான தாக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படையும். மனசுலையுமே நேர்மறையான சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்கள். வியாபார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும். வாழ்க்கை துணையோட உறவினர் வகையில் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் இந்த காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வர பாருங்கள். உடலில் சின்ன சின்ன சோர்வு, அசதி இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரியான இலக்கோட பயணம் செய்யுங்க.
எல்லா முயற்சியும் உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமாக முடியும்னு சொல்லலாம். சரியான நேரத்துக்கு தூங்குறதும் சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்றதும் உங்களுக்கு போதுமானது. மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.